வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாம புலால் மறுத்தல் அதிகாரத்துல 8வது குறளுக்கு வந்துட்டோம். குறள் என்னன்னா, செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார். செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார்னா குற்றங்கள், அந்த எந்த குற்றமுமே அவங்க கிட்ட இல்லாதவங்க, குற்றம் குறைகள் இல்லாத அப்பழுக்கப்பட்ட மனிதர். அந்த செய்தியின் தலைப்பு பிரிந்த காட்சியார் உண்ணார். அவங்க உண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீக தன்மை உள்ளவர்கள், பார்ப்பதற்கு ஒரு தெய்வீகமானவர்கள். அவங்கதான் செய்தின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார். உயிரின் தலைப்பிரிந்த ஊன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, உயிரில்லாத ஒரு உடம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாமிசத்தை, உயிரில்லாதது. இப்ப என்ன, நம்ம கடைக்கு போயாச்சுன்னா ஒரு 10 ஆடு தொங்க விட்டுருக்கான். அது என்ன உயிர் உள்ளது? ஏன் நம்ம வாங்கி சாப்பிட்டு இருக்கோம்? 10 உயிர்கள் உயிரை இழந்து தொங்கிக்கிட்டு. அதைத்தான் அவரு சொல்றாரு. செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். அந்த ஊன் தொங்குத ஒரு நீளமா ஒரு 5-6 அடிக்கு ஆடு தொங்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கும்பா கோழி தொங்குது. இது காடை, கௌதாரி. இப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காடை கௌதாரி எல்லாம் ஒரு 50, அதாவது நாம சின்ன பையனா இருக்கும்போது உள்ள காலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி காடை கௌதாரிங்கிறது எல்லாம் வேடவர்கள், அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய வேடவர்கள் தான் இதை சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே இந்த இன்னும் மக்கள்கிட்ட மாங்கறி வரல. ஏன்னா அரசாங்கம் அதை கடுமையான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது வரல. காடை கௌதாரிங்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு குச்சி மிட்டாய் மாதிரி அவ்வளத்தையும் போட்டு வச்சிருக்கான் கடைகள்ல. இந்த காடை கௌதாரி எல்லாம் அது என்னமோ அதுல காக்காவை அடிச்சுட்டு குருவியை அடிச்சுட்டு உள்ள போட்டாலும் கூட அது தெரியாது. ஒரு காலத்துல அதுகளும் வேற வழி இல்லைன்னா அந்த காக்கா குருவி இதுகளையும் இதுல போட்டு விற்கிற அளவுக்கு இருக்கும். இப்படித்தான் இந்த உணவுகள் எல்லாம் மாறி போச்சு. அதனாலதான் அவர் சொல்றார், செயிரின் தலைப்பெரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பெரிந்த ஊன். எல்லாம் அவ்வளவும் ஊன். எதுவுமே இந்த உயிரற்ற அந்த ஊன்களை திங்கிறதுக்காக நீங்க அதை அவ்வளத்தையும் அடிச்சு போட்டு வச்சு சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கீங்க. இதை யாரு சாப்பிட மாட்டாங்கன்னா, அந்த செய்தியின் தலைப்பிரிந்த காட்சியார்
குற்றமற்றவர்கள். அவங்க வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல நமக்கு வந்து சொல்றாரு. நீ வந்து இந்த இதுல வந்து தெரிஞ்சுக்க. அவங்க வந்து அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. உனக்கு தான் நீ தான் இந்த மாதிரிலாம் இப்படி தண்டை கழுத்தி சாப்பிட்டுட்டாலே ஒரு நல்ல ஒரு பண்புகள்ல வந்து நம்ம இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் வந்து நாம இருக்கணும்னு நமக்கு அவரை சொல்ற. சரி நண்பர்களே, அடுத்து அடுத்த குரல் நமக்கு என்ன சொல்றாங்க பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.